Good evening to all. So, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ் சாப்டர் 5 ஆக்சுவலாக தான் லாஸ்ட் கான்செப்ட் சரிங்களா. இதோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நியூமெரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக இனிஷியல் வேல்யூ போகிறோம் ஃபஸ்ட் ஆர்டர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நியூமெரிக்கலி சொல்யூஷன் ரைட்டுங்களா. ரைட். இப்போ அதில் ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பிக்கார்ட்ஸ் மெத்தட் வந்து ஆக்சுவலாக முக்கியமானது ஆர் பிக்கார்ட்ஸ் மெத்தட் ஆஃப் சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் படி நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் பிடிக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ இது கொடுத்துருவாங்க திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு சரிங்களா. இப்போ இது இனிஷியல் வேல்யூன்னு சொல்லலாம் சரிங்களா. ரைட். இப்போது எப்படி ஃபார்முலா என்னென்னா y1 ஆஃப் எக்ஸு y0 x0 to x f of x, y0 dx சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் சரி. சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன்னா இட்ரேட்டிவ் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு இது கிடச்சிரும். அடுத்து என்னென்னா y2 ஆஃப் எக்ஸ் y0 ஆக்சுவலாக இந்த y1 இங்கே யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணோம்னா y3 எப்படின்னா இந்த y2 யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் அனதர் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்யூஷனாக கிடைக்கும். ஆக்சுவலாக சீரிஸ் ஃபார்மெட்டில் கிடைக்கும். ஸோ கடைசியில் என்ன ஆகும்னா அட் எண்டன்ஸ் இன்ஃபினிட்டி எடுக்கும்போது அந்த சீரீஸ் வந்து ஒரு சீரீஸ் எக்ஸ்பேன்ஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதான் இதுக்கு சொல்யூஷன் நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம் சரிங்களா. ஸோ அதான் ப்ராசஸ். இது பார்த்து ஃபார்முலா முக்கியமானது. அப்போ இந்த ஃபார்முலா வச்சும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் yn ஓகேynx மைனஸ் y0 இது ஆக்சுவலாக இது மாறவே மாறாது. x0 to x தான் வரும், மாறவே மாறாது. இந்த எக்ஸ் மாறாது, இந்த பிளேஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். இதெல்லாம் மாறாது. இது ஃபிக்ஸ் ஆயிரும், இது ஃபிக்ஸ் ஆயிரும், இது ஃபிக்ஸ் ஆயிரும், இந்த எக்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும், இந்த இது மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சம்முக்கும் சரிங்களா. ரைட். இப்போ நம்ம எண்ணு வந்து எதுலேருந்து எடுத்துருக்கிறோம்னா 1லேருந்து எடுத்துருக்கோமா. சப்போஸ் எண்ணு வந்து 0லேருந்து எடுத்தோம்னா என்ன எடுக்கணும்னா 1 2 அப்படி எடுத்து yn+1 எடுக்கணும். அவ்வளோ வித்தியாசம், ஒன்றும் கிடையாது. மைனஸ் சிலவங்க வந்து y0 இங்கே ப்ளஸில் போட்டிருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ x0 to x f of x yn எடுக்கணும் சரிங்களா. எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ். டிஎன் செட்டுக்கு படிக்கிறவங்க இந்த இது படிச்சுக்கணும். இதே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். பிக்கார்ட்ஸ் ஃபார்முலான்னு போட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். ஆக்சுவலாக இது சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் தான் கேட்பாங்க. இப்போ என்ன பிக்கார்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா தானே அர்த்தம் y1 ஆஃப் எக்ஸ் மைனஸ் y0 இதான் ஃபார்முலா. இப்போ x0ங்கிறது இது x0 இது y0. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ f of x, y தான் அந்த ஃபங்க்ஷன். f of x, y தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்னது திஸ் இஸ் வாட் dy by dx தான் f of x, y. இப்போ f of x, y தான் x plus y² சரிங்களா. இப்போ என்ன பண்ணோம் எக்ஸுக்கு எக்ஸ் ஒய்க்கு 0 கொடுத்தா நேரம் இந்த எக்ஸ்னு வந்துடும். இது அப்படியே நம்ம இன்டெகிரேட் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் கிடச்சிரும் சரிங்களா. அவ்வளோ இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டால் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க ரைட்டுங்களா. அதேமாதிரி செகண்ட் அப்ராக்சிமேஷன் கேட்டால் அதேமாதிரி பண்ணிக்கலாம். ஒன்று தான் கேட்பாங்க ரைட்டுங்களா. ஸோ சரி ரெண்டாவது கேட்குறாங்கன்னா இதை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எழுந்துருச்சா. இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன வரும்னா f of x, y1க்கு போய் நினச்சுன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ இந்த இதில் கொடுத்துடலாமா எக்ஸ் ப்ளஸ் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டால் நமக்கு என்னது கிடச்சிரும். இது கிடச்சிடும். அப்படி இன்டெகிரேட் பண்ணிச்சுன்னா நமக்கு என்னது செகண்ட் அப்ராக்சிமேஷன் கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் கேட்பாங்க. நான் வச்சுக்கோ முக்கியமானது. ரைட். இதே மாதிரி அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் இதே மாதிரி இப்படி கொடுத்துருக்கலாம். இதுதான் f of x, y. திஸ் இஸ் வாட் f of x, y தான் e power x plus y². இது x0 இது y0. ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எழுதியாச்சு. y0க்கு 1 கொடுத்தாச்சு, x0க்கு வந்து 0 to x 1. அப்போ x, 1 என்ன வரும் e power x plus 1 வரும். அது அப்படியே நம்ம என்ன செய்யணும் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்துடலாம் சரிங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் ஓகேங்களா. ஸோ செகண்ட் அப்ராக்சிமேஷன் கேட்டால் அதேமாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி எழுதியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதி இந்த இடத்துல ஒரு இன்டெகிரேஷன் நிற்கும். இந்த a + b ² ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இடத்துல யூடிவி ஃபார்முலா வந்து நிற்கும். அது இங்கே எழுதியிருப்போம். இன்டெக்ரல் x e power x dx எப்படி எழுதிக்கலாமா? பர்னூல் இன்டெக்ரல்ஸ் x d e power இப்போ uv
மைனஸ் யூ வி டேஷ் அடுத்து இங்கே 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம், இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ஃபார்ம்லாம் எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் அதை இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரிப்ளேஸ் பண்ணிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டாச்சுன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ காம்ப்ளீட்டாக கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக தான் கேட்பாங்க. ரைட்டுங்களா. ஸோ இது வந்து இதான் பிக்கார்ட்ஸ் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஆய்லர்ஸ் மெத்தட். இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஆக்சுவலாக ஒரு தடவை கேட் எக்ஸாமில் நான் எழுதும்போது இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டிருந்தாங்க யூலர்ஸ் மெத்தட். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கணும். இது அதாவது நியூமெரிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கல இந்த 2 மெத்தட் தான் இருக்கிறது ஈஸியானது. ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கிறது, மற்றதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது அப்போ டெய்லர்ஸ் சீரிஸ் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சிலபஸில் டெய்லர் சீரிஸ் இல்லை, அதனால் நமக்கு இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்தாச்சு. இப்போ ஃபார்முலா பாருங்கள், y1 y0 கச் ஆஃப் எஃப் ஆஃப் கச் இன்ட்டு எஃப் ஆஃப் x0 y0. இது ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன், செகண்ட் அப்ராக்சிமேஷன் கிடச்சிடும். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா y1ங்கிறது என்னென்னா x1ங்கிறது x0 ப்ளஸ் கச், x2ங்கிறது x1 ப்ளஸ் கச், ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டு. அதே மாதிரி y1ங்கிறது y0 ப்ளஸ் கச், y2ங்கிறது y1 ப்ளஸ் கச். சாரி இது வராது, இதாக வராமா. x1ங்கிறது x0 ப்ளஸ் கச், x2ங்கிறது x1 ப்ளஸ் கச். ரைட்டுங்களா. சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போது ஜென்ரல் ஃபார்முலா, இது முக்கியமான ஜென்ரல் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆய்லர்ஸ் மெத்தட் ஃபார்முலா வச்சா மற்ற இதுக்கப்புறம் ஆர்கே மெத்தட் ஆர்டர் 1 2லாம் கொண்டு வரும், ஆர்டர் 1 2லாம் கொண்டு வரும். இப்போ ஃபார் n 1 to infinity yn ஃபார்முலா yn மைனஸ் 1 கச், அது அந்த மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் n மைனஸ் 1 கமா ஒய் ஆஃப் n மைனஸ் 1. இது ஃபார்முலா ஆய்லர்ஸ் மெத்தட். இப்போ இதுக்கு பாருங்கள், சிம்பிளான ப்ராப்ளம் பாருங்கள். இந்த மாதிரி இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஃபார்முலா எழுதிட்டேன். y1ங்கிறது ஆக்சுவலாக y1ங்கிறது y1, அதாவது இது என்னென்னா y1 ஆஃப் y1 x1 அர்த்தம். x1 இப்படி எழுதியாச்சு. இப்போது x0 வந்து 0, x0ங்கிறது 0, கச்சுங்கிறது அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ இன்க்ரிமெண்ட் எடுக்குன்னு கொடுத்துருப்பாங்க 0.1. அப்போது y ஆஃப் 0.1 தான் y1ங்கிறது. ரைட்டுங்களா. இப்போ y1க்கு ஃபார்முலா எழுதிட்டேன். இதில் அப்படியே எல்லா வேலையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ரைட்டுங்களா. எல்லா வேலையும் நான் அப்ளை இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்னென்னா 1 + xyன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈஸியாக வந்துடும். சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன். அதே மாதிரி என்ன பண்ணலாம், செகண்ட் அப்ராக்சிமேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி செகண்ட் அப்ராக்சிமேஷன் y1ங்கிறது இந்த 2.1, x1ங்கிறது இந்த 0.1. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், செகண்ட் அப்ராக்சிமேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் அதே தான், சேம் தான். சரிங்களா. ஒய் டேஷ்னு கொடுத்து இந்த யூலர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண சொன்னால் கச்சு வந்து டேரெக்டாக 0.1ல் கேட்டிருக்காங்க. கச்சு வந்து 0.1, ஆமாம் 0.2ல் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா. இது வெரி சிம்பிள். இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ஆர்டர் ஆர்கே மெத்தட். ரங்கிகுட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் வந்து 2. ஆக்சுவலாக இதுதான் என்னதுன்னா, இது ஒரு கொஷினாக கேட்கலாம். ஆய்லர்ஸ் ஃபார்முலா இருக்குது, ஆய்லர்ஸ் மெத்தட் தான் ஆர்கே மெத்தடாக ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்கே மெத்தட் தான் ஆய்லர்ஸ் மெத்தட். இப்போது செகண்ட் ஆர்டர் ஆர்கே மெத்தடுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துருவாங்க. ஸோ y1 ஆக்சுவலாக இதில் வந்து டேரக்ட் ரிசல்ட்டு தான் கேட்பாங்க, ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. இது நம்ம டேரக்ட் ரிசல்ட்டை மட்டும் படித்தா போதும். ஸோ y1 எப்படி கண்டுபிடிக்கிறோம், y0லேருந்து y1 எப்படி கண்டுபிடிக்கணும், நான் ஃபார்முலா இந்த எழுதிட்டேன். இப்போ இந்த y0 இந்த டெல்டா ஒய்யை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிற இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு k1 கண்டுபிடிப்பேன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, முக்கியமானது. சரிங்களா. k1 கண்டுபிடிச்சிட்டு இப்போ k1 யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வரும், அப்போ k2 வரும். அப்போ டெல்டா ஒய்ங்கிறது k2 தான். இந்த இடத்துல அப்படியே இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன கிடச்சிடும், y1 கிடச்சிடும். சரிங்களா. இப்போ இதே மாதிரி செகண்ட் அப்போ இது அதிலிருந்து கிடைக்கும் y2 கேட்டாங்கன்னா அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ x0க்கு பதில் 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சேம் ப்ராசஸ். x0க்கு பதில் x1, y0க்கு பதில் y1. இதே மாதிரி ரிப்பீட்டாக பண்ணும்போது நம்ம ஸோ எத்தனை வேல்யூஸ் கேட்டாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈஸி. இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த k1 k2 என்னென்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. கொஸ்டினில் கேட்பாங்க. கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. இது டேரெக்டாக நம்ம ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். சரிங்களா. ஏன்னா நிறைய டைம் ஆகும், அதனால் அவங்களுக்கே தெரியும். இதில் வந்து அவங்க இது வந்து டேரக்ட் ஃபார்முலா மட்டும் தான் கேட்பாங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்கே மெத்தட் ஆக்சுவலாக ஆர்டர் 1 ஆர்டர் 2 தான் நமக்கு இருக்குது. இது ஜஸ்ட்டு எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டர் 3 வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஆர்டர் 3க்கு ஃபார்முலா தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த k1 அதே தான், k2வும் அதே தான். k2வில் என்ன வரும்னா, ஆமாம் k2வும் அதே தான். இந்த k3 மட்டும் மாறும். k1 k2 அங்கே 2 ஆர்டர் 2னா 2 k1 k2 இருக்கும். ஆர்டர் 3னா k3 மட்டும் மாறும். இந்த இது மட்டும் புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டெல்டாவையும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும்.
ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒய்1 கண்டுபிடிச்சா ஒய்2 கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் மறுபடியும் எகெயின் பண்ணணும். ஸோ x0 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்னது x1, y0 எங்கெல்லாம் இருக்கோ அங்கே y1 ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி y3னா இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள், மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட். மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட் ஆக்சுவலாக இது நான் ப்ராப்ளம் போடுறேன் பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போது கட்சி வந்து 0.1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y0 கொடுத்துட்டாங்க 0.1. ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தடில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆய்லர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். ஆய்லர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி y1 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு ஆய்லர்ஸ் ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டு மாடிஃபைடு ஆய்லர்ஸ் ஃபார்முலா மெத்தடுக்கு ஃபார்முலா இதுதான். அது ஆவரேஜ் மாதிரி கண்டுபிடிச்சிட்டே வருவாங்க. y1 டேஷ் இதுதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது இது வந்து எஃப். சரிங்களா? ஞாபகம் வச்சுட்டு இதை அப்படியே கொடுத்துடணும். இந்த y1 இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த y1 இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி புதுசாக y1 ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும். இப்போ இதுக்கே நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் தேவைப்படும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் இங்கே வந்துருச்சு. மறுபடியும் இதே செகண்ட் அப்ராக்சிமேஷன் இதுக்கே போட வேண்டியிருக்கும். y1க்கே முடியல. y1 செகண்ட் அப்ராக்சிமேஷன் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம். y1க்கு பதில் இந்த கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த y1 இதை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே y1க்கு செகண்ட் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும். அப்புறம் y1க்கு தேர்ட் அப்ராக்சிமேஷன் தான் இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணி இப்படியே கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். சரிங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இன் ஜென்ரல் ஃபார்முலா இது. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வந்து இதான். எதுக்குன்னா மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட். மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தடுக்கு ஜென்ரல் ஃபார்ம். ஆக்சுவலாக இதில் இதுதான் ஈஸியாக, இதுதான் பெட்டர் மெத்தட். ஏன்னா அப்படியே அந்த இனிஷியல் வேல்யூ வச்சுக்கிட்டே பண்ணுவோம். சரிங்களா? நம்ம இங்கே போக மாட்டோம். ஆய்லர்ஸ் ஃபார்முலா போகாமல் டேரெக்டாக இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை வந்து அப்படியே போட்டு வருவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட். அப்புறம் இம்ப்ரூவ்டு ஆய்லர்ஸ் மெத்தட் இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா மட்டும் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோதான். இதை நம்ம பார்த்துட்டோம்னா சாப்டர் 5 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஓவர். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் இப்போ எப்படின்னா சப்போஸ் ஒரு 7 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். என்னோடய நோட்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. 2 கொஸ்டின் வந்து அதை வந்து கொஞ்சம் இதாக தான் கேட்பாங்க. சரிங்களா? அது கொஸ்டின் எடுக்கிறவங்கள பொறுத்து இருக்குது. சரிங்களா? அதனால் 1-2 கொஸ்டின் தான் மிஸ் ஆகும். மற்றபடி எல்லா கொஸ்டினுமே நம்ம கொடுக்குற நோட்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? அதனால் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்றா முடிப்போம். நெக்ஸ்ட் நம்ம பிடிஇ முடிச்சிட்டோம்னா அடுத்து ஓடிஇ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒன்று முடிக்க நம்ம ஒன்று பண்ணுவோம்.